செகண்ட் ஷெட்யூலில் போகும்போது தான் இந்த கால் ஷீட் பிரச்சனையால் தொடர்ச்சியாக ஷூட் பண்ணுறன்ற மாதிரி தகவல் சொல்கிறாங்க. 2 கால் ஷீட்டு தொடர்ச்சியாக போட்டு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அதில் எங்கள் உடன்பாடு இல்லைன்னு சொல்லி தான் ஜென்ரேட்டர்லாம் ஆஃப் பண்ணுற ஒரு விஷயமா போகுது. அது சினிமாவிலேயே ஊறி போனவருங்க ஐஸ்வர் கணேஷ் அவர்கள். அத்வேர் அணுவரே தெரியும் அவருக்கு. அவங்க அப்பா மிகப்பெரிய நடிகர் ஐஸ்வர் வேலன் அவர்கள். சினிமாவே தெரியும். தெரிந்தவரை யோசிக்கிறாருங்க போது நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். தயாரிப்பாளர்கிட்ட நீங்கள் பேசணும். ஒரு நல்ல படம் வந்து பிரேக் ஆகிடக்கூடாது. வணக்கம் சார். வணக்கம். யூடியூப்பின் பிரபலம்னே சொல்லலாம் விஜய் சித்து. அவரோட டயங்கரம் படம் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிஞ்சுட்டு செகண்ட் ஷெட்யூல் ஆரம்பிக்கும் பொழுது ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு. படம் நிறுத்தப்பட்டதாக ஒரு தகவல் வெளியாயிருக்கு. முதல்ல என்ன சார் பிரச்சனை நடந்துச்சு? நீங்கள் டயங்கரத்துக்கு முன்னாடி விஷயத்த சொல்லிடலாம். யூடியூப்பில் வந்து ரொம்ப பிரபலமானவர். நீங்கள் சொல்கிறது மாதிரி உலகத்தில் உள்ள அத்தனை நாட்டிலையுமே ரசிகர்கள் இருக்கேன்னு சொல்லலாம். விஜய் சித்து விலாக் அப்படின்னா நம்ம வந்து சொல்ல வேண்டியதே இல்லை. பட் இப்போ படம் டைரக்ட் பண்ணிவிட்டு அவர் ஆக்டிங்கில் போயிட்டார். ஸோ ட்ராகனில் பண்ணார். படம் டைரக்ட் பண்ணால் கூட யூடியூப்பில் வந்து விலாக் பண்ணுறதை உடல் அவர். ஸோ தொடர்ச்சி அப்படின்னா அதில் தான் ஒரு ஃபேமஸ் ஆனது. இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிளாக் ஷீப்பில் போய் எல்லாம் சேர்ந்து ஒன்றா ஒர்க் பண்ண சம்பவங்கள் நிறையா இருக்குது. பட் அப்போவே பார்த்தோம்னா ஒரு படம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு நிறைய டிஸ்கஷன் பண்ணி அதை ஒரு 2 வருஷத்துக்கு மேலே இருந்து பண்ண முடியாத சூழ்நிலைக்கே தள்ளப்பட்டார். அப்புறம் வந்து தான் விலாக் ஆரம்பித்தார். பட் அதெல்லாம் ரொம்ப பிரபலமாகறாங்க. ஒரு குரூப்பே ரெடி பண்ண ஒரு கிட்டத்தட்ட 5-6 பேர் சேர்ந்து நல்ல ஒரு ஃபார்ம் பண்ணி எதை பண்ணாலுமே மில்லியன் கணக்கில் போச்சு அவருக்கு. ஸோ இப்போ அவருக்கு ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்குது. அதை வச்சு தான் ட்ராகன் படத்தில் அர்ஷத் மரிமுத்து அவரை கூப்பிட்றாரு ஆக்ட் பண்ணுறதுக்கு. சரி இந்த ஃபெமிலியர் ரொம்ப நல்லாயிருக்கும், இந்த ஃப்ரெண்டு கேரக்டர் நல்லா இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு பிரதிபலனுக்கு ஃப்ரெண்டு கேரக்டர் கொடுத்தாங்க. பட் அசோக் செல்வம் கூட உங்களுடைய அந்த இன்ஃப்ளூன்ஸை நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன், கதைக்கு இது தேவை, ஸோ நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்குன்னு நினச்சேன், நான் என்னுடைய ஸ்டைல் தான் உங்களை யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல வந்தால் ஓகே வந்தாங்க. அந்த படம்னா படம் சூப்பர் டூப்பர்ட்டு யாரா அந்த ஃப்ரெண்டு தெரிய வந்தது, ரொம்ப ப்ராப்ளமானார். அதன் அடிப்படையில் ஸ்கிரிப்ட் சொல்லும் போது ஐஸ்வர் கணேஷ் அவர்களே கூப்பிட்டு இந்த இது நல்லா இருந்தால் லோ பட்ஜெட்டில் படம் பண்ணலான்னு ஐடியா வருது அவர்களுக்கு. அதன் விளைவாக தான் அவங்க யூஸ்வலாக பேசும்போது தான் கொஞ்சம் நக்கலுக்கெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா? அப்போ பயங்கரத்துக்கு டயங்கரமாக இருக்குது அப்படிமா, அது ரொம்ப ஃபெமிலியராது. அப்போ அந்த டைட்டில் வச்சுட்டு ஒரு கதை ரெடி பண்ணலாம் போது டயங்கரும் போது ஏடா தலைப்பே வித்தியாசமாக இருக்குது, அப்போ ஏதோ இருக்குன்ட்டு பாவம்னா ஐஸ்வர் கணேஷில் ஓகே சொன்னாங்க. வந்தாங்க, படம் மிக நம்பிக்கையில் கொடுத்துட்டாங்க. படம் ஷூட்டிங் ஆரம்பிச்சிச்சு. எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்தது. ஸோ நடிச்சுட்டே இருந்தாருன்னா ஒரு ரோல் போயிருக்கலாம். ஸோ அதில் கூட ஃபீச்சர் ஃபிலிம் கூட இப்போ எப்படி நீங்கள் சந்தானம் சூர்லாம் ஹீரோ ஆனாரோ அது மாதிரி வந்து விஜய் சுத்து ஹீரோவாக இருக்கலாம். இப்போ டைரக்ஷனுக்குள்ளே போயிட்டார். இப்போ நீ இங்கே தான் இடிக்குது. நீ யூடியூப்பில் நீ விலாக் பண்ணுறதுக்கும் நிறையா நீ பண்ணுறதுக்கு வித்தியாசங்கள் நிறையா இருக்குது. பரிதாபங்கள் கோபி சார் கூட பயங்கர டேலண்ட் பேசுறது தான் ஷார்ட் ஃபிலிம் மாதிரி தான் உங்களுக்கு பண்ணுறாங்க. சுவாரஸ்யமாக இருக்குது, அதுவும் மில்லியன் கணக்கில் போகுது. பட் அது வேறு, சினிமாக்கு வேறு. நீங்கள் இதில் கொஞ்சம் அனுபவம் தேவை. நீங்கள் ஃபெமிலியராக இருக்கலாம், டெக்னிக்கலாக நீங்கள் அதில் பண்ணுறது பண்ணலாம். இதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடுக்குள்ள அவங்கள வர முடியல என்னன்னு தெரியல. ஏன்னா கோபி சுதாகர் பார்த்தீங்கன்னா அவரும் 2 படம் பண்ணி நிற்குது. ஸோ இன்னும் தியேட்டருக்கு வரல. அப்போ இங்கே விஜய் சித்து வர்றாரு. ஒரு பட்ஜெட் கொடுக்குறாங்க. ஐஸ்வர் கணேஷ் ஓகேன்னு சொல்கிறாங்க. படம் வந்து தயாரிக்கிறது ஒரு ஷெட்யூல் முடியுது. செகண்ட் ஷெட்யூலில் போகும்போது தான் இந்த கால் ஷீட் பிரச்சனையால் தொடர்ச்சியாக ஷூட் பண்ணுறன்ற மாதிரி தகவல் சொல்கிறாங்க. 2 கால் ஷீட்டு தொடர்ச்சியாக போட்டு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அதில் எங்கள் உடன்பாடு இல்லைன்னு சொல்லி தான் ஜென்ரேட்டர்லாம் ஆஃப் பண்ணுற ஒரு விஷயமா போகுது. அது ஏன்னா ஜென்ரேட்டர்லாம் ஆஃப் பண்ணுறாங்கன்னா ஷூட்டிங் பேக்கப் மாதிரி. ஏன் இது காரணம் என்ன அப்படிங்கும்போது தான் படம் பிரேக்கில் அது நிற்குது. அது என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, அது தொடர்ச்சியாக பண்ணுறாங்க அப்படின்னா 2 கால் ஷீட்டுக்குள்ளே பண்ணாலும் முன்னாடி நீங்கள் பட்ஜெட் போடும் போதோ சார்ட்டு நீங்கள் ஷெட்யூல் பிரிக்கும் போதோ இந்த ஷெட்யூலில் 10 நாள் பண்ண போகிறோம்னா அது 10 நாளைக்குள்ளே சார்ட்டை கொடுத்துருவாங்க. முன்னாடியே பிளானிங் தான். சினிமாவில் பிளான்லாம் பண்ணால் மாட்டிக்குவாங்க. நிறைய பேர் வந்து வீணாக போனது, கோடிகள் இழந்ததுக்கான பிளானிங்லாம் போனது தான். ஸ்பாட் ஒர்க் போவாங்க. ஸ்பாட் ஒர்க்கெலாம் பண்ணவே கூடாது. எவ்வளோ பெரிய திறமையான இயக்குனராக இருங்க, நடிகராக இருங்க, அதை பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனியாக இருங்க, ஸ்பாட் ஒர்க் வந்து ஏதோ 100ல் ஒரு 2% பண்ணலாம் ஸ்பாட் ஒர்க். நீங்கள் 50% 60% பண்ணுறாங்க நிறைய பேர். அது மிகப்பெரிய தவறு. ப்ரொடியூசர் காணா போயிடுவாங்க. அப்போ இவர் இது தொடர்ச்சியாக பண்ணுறாரு அப்படின்னா இப்போ 2 கால் ஷீட் போட்டிருக்காரு. இங்கே வந்து நான் ஒரு விஷயத்தை சொல்லிக்கணும். 2 கால் ஷீட் நிறைய பேர் கொஞ்சம் தெரியவங்களுக்கு வந்து புரியாமல் கூட இருக்கலாம். இங்கே நான் என்ன சொல்கிறேன்னா, மார்னிங் வந்து 9 மணிக்கு ஆரம்பிப்பாங்க ஃபஸ்ட்டு ஷாட். 9 டு ஈவினிங் வந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் ஒரு கால் ஷீட்டுங்க. அதுக்குள்ளே வருவாங்க. அங்கே வந்து வீட்டுக்குள்ளே எடுக்கிறதா, வீட்டுக்கு வெளியில் எடுக்கிறதா, கார் வர ஷாட் இருக்கும், நடந்து போகிற ஷாட் இருக்கும். அப்போது இன்டோரா அவுட்டோர்னால் நீங்கள் மதுரை,
தூத்துக்குடி, கோயம்புத்தூர்னு அந்த வில்லேஜுக்குள்ளே போவாங்க. அது அவுட்டோர், டே, எக்ஸ்டீரியர்னு போடுவாங்க, இல்லை அவுட்டோர், இன்டோர் அப்படின்னு போடுவாங்க. நிறைய உங்களுக்கு ஸ்க்ரீன் பிளே பிரிக்கணும், ஷெட்யூல் பிரிக்கணும். ஓகே. அப்போ 9 to கால் ஷீட்டு, அப்போ இன்டோரில் எக்ஸ்டீரியர் ஒர்க்கு, வீட்டு வாசலில் நிற்கிற ஷாட் எடுப்பாங்க போகிறவங்க. இந்த 9 to 6 முடிக்க வேண்டிய ஷார்ட் சீனை ஒரு நாளைக்கு எனக்கு தெரிஞ்சவருக்கு 2 சீனாவது ஒரு இயக்குனர் முடிக்கணுங்க. ஓகே. இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு சீனாவது முடிக்கணும். நீங்கள் வந்து 70 சீன் வச்சுருப்பீங்க படத்துக்கு. ஒரு சீன்கிறது வந்து நீங்கள் பிரிக்கும் போது ஒரு 8-9 ஷாட் பிரிப்பாங்க. ஓகே. ஒரு மாஸ்டர் ஷாட் எல்லாம் இருப்பீங்க, 5 பேர் 10 பேர், அது மாஸ்டர் ஷாட்டாக எடுத்துருவாங்க. அப்புறம் க்ளோஸ்அப் 2 பேருக்கு மட்டும் போவோம். 5 பேர் 5 பேருமே பண்ண முடியாது இல்லையா? 2 பேசப்போ ஒரு ஷாட்டு, மீதி 2 பேருக்கு ஒரு ஷாட்டு, அப்புறம் ஒரு 2 பேருக்கு ஒரு சஜஷன் எடுப்பாங்க மாறி மாறி, அப்புறம் கமெண்ட் ஷாட் எடுப்பாங்க, அப்புறம் எண்டில் ஒரு மாஸ்டர் ஷாட் எடுப்பாங்க, எல்லாம் பிரிஞ்சு போகிறது மாதிரி ஒரு 8-9 ஷாட் பிரிப்பாங்க. இது ஒரு சீனுக்குள்ளது. இது வந்து செட்டப் பண்ணி பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். ஓகே. இது 2 சீன் பண்ணலாம் தாராளமாக. கொஞ்சம் பிரபலமான ஹீரோக்கள் பீரியட் ஆயிடுனா ஒரு சீன் தான் எடுப்பாங்க மேக்ஸிமம். ஓகே. அதுலேயும் ஒரு சீனில் 10 ஷாட் பிரித்தாங்கன்னா 3 ஷாட் பண்ணுற இயக்குனர் இருப்பாங்க, மீதி 3 ஷாட்டை மறுநாள். ஒரு சீனை ஒரு நாள் முடிக்கணும், 5 நாள் பண்ணக்கூடிய இயக்குனர் இருக்காங்க. ஒன்றும் பண்ண முடியாது அவங்கள. ஓகே. ஏன்னா பேர் எடுத்துட்டாங்க இல்லையா, அப்போ நான் பண்ணுறது தான் அப்படின்னு நினைப்பாங்க, வேறு வழி இல்லை. இப்போ இங்கே விஜே சித்து அவர்கள் வந்து ஒரு கால்ஷி 9 to 6 சொல்லி 6க்கு முடிக்காமல் திரும்பி 6 to நைட் மிட் நைட் 2 மணி வரைக்கும் எடுத்திருப்பார். ஓகே. அது அவங்களுக்கு ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் இருக்காங்களா, அவங்க வந்து எப்போ கம்பெனிகிட்ட நீ சொல்லவே இல்லை, தயாரிப்பாளர்கிட்ட 9 to 6 தான் என்கிட்ட சொன்ன, நீ 6 to 2 வரைக்கும் போனால் என்ன விஷயம், எதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன், என்ன காரணம்? அப்போ நான் இதனுடைய கண்டினியூஷன் வேறு ஒரு சீன் எடுக்கிறேன்னு சொன்னால் அக்செப்ட் பண்ணுவாங்க, தயாரிப்பாளர்கிட்ட சொல்லலாம், சார் இந்த லொக்கேஷன் கிடைக்கல, இங்கே இப்போ ஆர்டிஸ்ட் இருக்காங்க பண்ணுன்னா ஓகே சொல்லுவாங்க. நீங்கள் இந்த 9 to 6 ஒரு கால் ஷீட் எடுக்க வேண்டியதே திரும்பி 2வது கால் ஷீட் எடுத்திங்கன்னா டபுள் செலவாகும் உங்களுக்கு. ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாளைக்கு ஒரு 10 லட்ச ரூபா செலவாதுன்னு வச்சு இங்கே டோட்டலாக சாப்பாடு, பெட்ரோல் செலவு, எல்லாத்துக்கும் பெட்ரோல்லாம் முன்னு நீங்கள் வண்டிக்கு, அப்புறம் வந்து ஆர்டிஸ்டோட வரக்கூடிய இந்த டச்சப் பாய், மேக்கப், அவங்களுக்கு பேட்டா காஸ்ட்டு, பெரிய செலவு இருக்குது. அப்போது குறைந்தது வந்து ஒரு நாளைக்கு ஒரு 10 லட்சம் 20 லட்ச ரூபா செலவாது ஒரு கால் ஷீட்டுக்குன்னா 2 கால் ஷீட் 40 லட்ச ரூபா செலவாகும். என்ன உங்களுக்கு? ஓகே. அப்போ இந்த 40 லட்ச ரூபா செலவாகிறதுக்கு சீனை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா பரவாயில்ல, 2 சீன் முடிச்சு எடுத்துட்டிங்கன்னா சந்தோஷப்படுவாங்க. நீங்கள் ஒரு சீனை எடுத்திங்கன்னா இப்போ அப்படி எதுவும் சிக்கல் உருவாயிருக்கா என்னங்கிறத நம்ம விசாரிச்சுட்டு இருக்கோம். பட் இப்படி ஒரு தகவல் வந்து ஒரு ஷெட்யூல் போய் விஜய் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ஒரு படம் வந்தால் தாறுமாறாக கண்டிப்பாக ஓடும், ஃபேன்ஸ் இருக்காங்க, போகும், அது வேறு விஷயம். பட் இதுக்குள்ளேயே சிக்கல் இருக்குது. இது எப்போ இனிமேல் செகண்ட் ஷெட்யூல் ஆரம்பித்து பேச்சுவார்த்தை போய் படம் எப்போ ரிலீஸ் ஆகுது, இதுவே கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போகுது இப்போ. ஓகே. அப்போ நீங்கள் பிளான் பண்ணணும், ப்ரொடியூசர்கிட்ட சொன்னதை கரெக்டாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும். நீங்கள் யூடியூப்பில் நம்ம பண்ணணும், விலாக் பண்ணணும், ஜாலியாக போனோம், ஊருக்கு இறங்கினா நம்ம இஷ்டத்துக்கு இங்கிட்டு திரும்பணும், அங்கிட்டு திரும்பணும், இப்படி பண்ணோம், ஏதோ நீங்கள் கேமரா ஷூட் பண்ணிட்டு நீங்கள் எடிட் பண்ணி போட்டுருங்க, அதை பார்ப்பாங்க. இது அப்படி இல்லை, இது களமே வேறு. பக்க எடிட்டிங் பார்த்து 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 நீங்கள் பண்ணணும். கொஞ்சம் மிஸ்ஸோட ஷார்ட் மிஸ் ஆகும். நீங்கள் இப்போ 2 பேரை வச்சுட்டு ரைட்டில் ஒரு ஷாட் இந்த பக்கம் வச்சு எடுத்துருப்பீங்க, சரிங்களா? சில பேர் கேமரா அங்கிட்டு போகணுன்னு ஆசைப்படுவாங்க, ஷார்ட்டை மாற்றணுன்னு. நீங்கள் அங்கே போகும்போது வந்து இந்த வியூவில் இருக்கும்போது நம்ம இங்கே ரைட்டு தானே விட்டோம், அப்போ நான் அங்கேருந்து நீங்கள் வந்து இந்த ரைட்டை வச்சிங்கன்னா மாட்டிக்குவீங்க. ஓகே. கேமரா அந்த பார்க்கும்போது நீங்கள் உங்கள் வியூவில் லெஃப்டில் இருந்தால் வரணும். நீங்கள் அப்போ தான் ஷார்ட்டு பிரிக்கும் போது உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரைட்லேருந்து வர்றது மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. அது ஓகே, புரிஞ்சுதா உங்களுக்கு? அதை அப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா மாட்டிக்கும். சார் எனக்கு என்ன கேள்வினா சார், இப்போது இந்த 2 கால் ஷீட்டில் படம் எடுக்கிறாங்க, 3 கால் ஷீட் கேட்குறாங்கங்கிற போது விஜய் சித்துக்குன்னு ஒரு பட்ஜெட் கொடுத்துருப்பாங்க. அந்த பட்ஜெட் மீறும் பொழுது இன்றைக்கி ஓடிடியில் வந்து படம் வாங்குறதோட அமௌண்ட்டு குறைச்சிட்டாங்க. நீ தேட்டரிக்கெலாம் ஒரு படம் ஓடுனுச்சுன்னா தான் ஓடிடிக்கு கொண்டு வாங்குறாங்க போது இதெல்லாம் ப்ரொடக்ஷன் யோசிச்சு பார்த்துருப்பாங்களோ சார்? கண்டிப்பாக சார், அதனால தானே சிக்கல் உருவாயிருக்கு. நீங்கள் பட்ஜெட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த படம் எவ்வளோ பட்ஜெட் தெரியல, ஒரு 20 crores வச்சிங்களேன், 20 கோடி படம் பண்ணுறாங்க. விஜய் சித்துக்கு வந்து என்ன மார்க்கெட் இருக்கா, பெருசாக இருக்காது. நீங்கள் அதை வச்சு ஒரு நல்ல படம் கொடுத்தோம், அவருக்கு ஒரு லைஃப்பை கொடுத்தோன்னு வந்து ஐஸ்வர்யா கணேஷ் ஃபீல் பண்ணியிருப்பார். பட் நல்ல விஷயம், பாராட்டலாம். பட் அப்போ ஒரு 25 கோடி 30 கோடி பிஸ்னஸ் பண்ண ஆசைப்படுவாங்க, 10 கோடி கிடைச்சா போதும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. பட் இங்கே வந்து சொன்ன பட்ஜெட்டோட மீறி போச்சு அப்படின்னா நீங்கள் இடிக்கும். இப்போ ஒரு சின்ன ஒரு சிக்கல், ஒரே ஒரு தகவல் வருது. பகத் பாசில் ஒரு படம் 40 கோடி ரூபா பட்ஜெட்டில் படம் பண்ணுறது மாதிரி ஒரு தகவல் போகுது. 40 கோடி பண்ணால் கண்டிப்பாக பகத் பாசி அவர்களுக்கு பிஸ்னஸ் கிடையாது. நீங்கள் பெரிய ஸ்டார், நீங்கள் கேரளாவிலேயே நீங்கள் மலையாள படம் பார்த்தீங்கன்னா பகத் பாசியில் வச்சு மிஞ்சி போனால் ஒரு 10 கோடிக்குள்ளே தான் எடுப்பாங்க, அதுவே அதிகம். இங்கே
ஓகே ஒரு 6 கோடி 7 கோடியில் எடுப்பாங்க. இதுதான் நீங்கள் 40 கோடி எடுத்தனா எப்படி எடுக்க முடியும் நீங்கள்? ஓகே. அப்போ நீங்கள் வந்து ஒரு 60-70 கோடி பிஸ்னஸ் பண்ணணும். இது அப்புறம் ப்ரொமோஷன் இருக்குது, செலவுகள் இருக்குது, அதுக்கு ஒரு 5 கோடி ரூபா, அப்போ 45 கோடி வரும். அப்போ நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 75 crores பிஸ்னஸ் பண்ணணும். அது இருக்கா? அது ஒரு கேள்வி வரும். அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது, நிறைய லாஸ் லெவல் இருக்குது. இவ்வளோ இருக்கும்போது நீங்கள் இந்த பட்ஜெட் வந்து விஜிஎஸ் கொடுத்தாரு அப்படின்னா அவர் என்ன பட்ஜெட் கொடுத்துருக்காரு, ஏன் லேட் ஆகுது? ஒரு ஷெடியூல் முடிச்சாச்சு, இன்னொரு ஷெடியூலில் ப்ராப்ளம்னா சினிமாவிலே ஊறி போனவருங்க ஐஸ்வர் கணேஷ் அவர்கள். அத்வேர் ஆணிவரே தெரியும் அவருக்கு. அவங்க அப்பா மிகப்பெரிய நடிகர் ஐஸ்வர் வேலன் அவர்கள். சினிமாவே தெரியும். தெரிந்தவரை யோசிக்கிறாருக்கும் போது நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஓகே. பட் எந்த பக்கம் சரியாக இருக்குது தவறாக இருக்குன்னு நம்ம வந்து உள்ளுக்குள்ளே போனால் தான் இன்னும் தெரிய வரும். ஓகே. பார்க்கலாம் எப்படி. ஆனால் படம் வந்து கண்டிப்பாக ஒரு சிறப்பாக பண்ணுறது வாய்ப்புகள் நிறையா இருக்கும். நீங்கள் பண்ண முடியல, சினிமாட்டிக்கில் கொஞ்சம் மிஸ் ஆகுது அப்படின்னா ஒரு பக்கத்தில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிற நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. அதுக்கு தான் நீங்கள் கோ டைரக்டர்னு ஒருத்தர், சீஃப் கோ டைரக்டர்னு ஒருத்தர் இருப்பார். ஓகே. இப்போ நீங்கள் மியூசிக் டைரக்டர்லாம் மியூசிக் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா கண்டக்ட் ஒருத்தர் பண்ணுவார். இந்த கண்டக்ட் பண்ணுறவர் தான் நீங்கள் ஃபுல்லாக பண்ணுறதே உங்களுக்கு அதை. ஓகே. ஆனால் பேர் போனால் மியூசிக் தட்டி போயிடுவாங்க. அவரு இப்போ கண்டக்ட் பேரை யாருக்கு தெரியாது. பட் இவங்க பேர் இசை வெள்ளத்தில் வந்து அது வந்து இது ஒன்றா பாட்டு இட்டாங்க, ஏதாவது பேக்ரவுண்ட் ஸ்கோர் பின்னி இருக்கண்டா அப்படிம்பாங்க. ஆனால் உழைச்சது பூரா பின்னாடி வேற ஒருத்தர் கடுமையான உழைப்பாளியாக இருப்பார், அவர் பேரே தெரியாது. அப்புறம் சீஃப் கோ டைரக்டர் அதே தான், எல்லாம் தெரிந்தவர் அவர், ஈக்குவல் டு டைரக்டர். அப்போ நீங்கள் மிஸ் ஆகிறத அவர் வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்குவார். ஓகே. அதனால் தெரியலன்னா தெரிஞ்சவரை வச்சுட்டு இப்போ திரும்பி பண்ணுற தப்பு கிடையாது. ஸோ ப்ரொடக்ஷன் கம்பெனியில் உட்காந்து ஐஸ்வர் கணேஷ்ட பார்க்க முடியலன்னு வேற சொல்கிறாரு. இந்த ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலில் உட்காந்துருக்கிறவங்க ஐஸ்வர் கணேஷ்ட மீட் பண்ண வாய்ப்புகள் இல்லைங்கிறாரு. கண்டிப்பாக நீங்கள் அதாவது சுச்சுவேஷன் சொல்லணும். நீங்கள் நான் ப்ரொடியூசரை மீட் பண்ணணும், இப்போ என்ன நடக்குது, இல்லை உங்கள் பக்கம் நியாயமாக இருக்கான்னு ஒரு விஷயத்தை கன்வே பண்ணணும்ல. இந்த ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் இன்சார்ஜ் விட்டுரு கூட ஏதோ இவ்வளோ செலவு வைக்க வேணாம் தயாரிப்பாளருக்கு, நம்ம ஷார்ட்டாக முடிக்கணும்னு ஐடியா பண்ணுவாங்க. அதுவும் கூடாது, படம் குவாலிட்டி மிஸ் ஆகும். ஓகே. அப்போ நீ சித்து வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகே சார் 2 கால் ஷீட் எதுக்கு கேட்டேன், இதுக்கு தான் கேட்டேன், நல்லா வர்றதுக்கு இது பாருங்கள். நீங்கள் நெக்ஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக புரிஞ்சுக்குவார் ஐஸ்வர் கணேசன் அவர்கள். இந்த சந்திப்பில் வரலைங்கிறாரு, சந்திப்பு ஏற்படணும், மீட் பண்ணணும், நிறைய விஷயங்கள் நீங்கள் பேசணும். யூடியூப்பில் ஜெயிச்சவர் நீங்கள், இந்த ஃபியூச்சர் ஃபிலிம் இதுலேயும் சினிமாலேயும் நீங்கள் ஜெயிக்கணுங்கிறத ஆசைப்பட்றோம். ட்ராகரில் நீங்கள் யாருங்கிற ஒரு நல்ல நட்பு கேரட்டில் பண்ணி நீங்கள் அதை அழகாக மிரட்டியிருக்கீங்க. திறமையானவர், மறுப்பதற்கே இல்லை. அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வெளிச்சத்தை கொண்டு வரணும். தயாரிப்பாளர்கிட்ட நீங்கள் பேசணும். ஒரு நல்ல படம் வந்து பிரேக் ஆகிடக்கூடாது. கண்டிப்பாக அந்த படம் வரும்போது இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே வந்து படம் பிரமாதமாக இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு தான் வருங்கிறது தான் நான் நினைக்கிறேன் சார். ஓகே சார், நிறைய தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி சார். நன்றி.